ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கனாலே ஈவினிங் 4 மணி ஆச்சுன்னா செம்ம மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம். இப்போ வந்து நம்ம இன்னும் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பிக்கலாம். ஆனால் சிங்கப்பூரில் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி கொண்டாட்டம் எப்படிலாம் சிங்கப்பூரில் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே இருக்க ப்ளே பட்டனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து சிங்கப்பூரில் இருக்க தீபாவளி செலிப்ரேஷன்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து இந்த மழையிலையும் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. எதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு தெரியுங்களா? அவங்க ஷூ வந்து சின்னதாகிடுச்சா, அதனால் பெரிய ஷூ வாங்கணும் இதை சொல்லிட்டு தான் போனாங்க. போயிட்டு வரும்பொழுது ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு கூட வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் சமைச்சி வச்சுருக்குறோம், ஆனால் இவங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. பார்த்தீங்களா, ஷூ இந்த ஷூ தான் வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நபாட்டின்றது அவங்களோட ஆல் டைம் ஃபேவரெட். ஆயில் ஐட்டமே அவங்க ஸ்கூலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மேடம் வந்து ஆயில் ஐட்டம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட நம்ம சாதம் வச்சு காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், முட்டைன்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் மேடமுக்கும் சாருக்கும் வெளியில் தான் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பார்த்ததுக்கு நன்றி.